ஐந்தாம் நாள் நிகழ்ச்சிகள். பொதுவாக காலையிலே கோவிலை விட்டு கிளம்புகின்ற இறைவனின் இறைவியும் வீதி உலா சென்று காலையில் திரும்பவும் கோவிலுக்கு வந்து மாலையில் திரும்பவும் கோவிலிலே இருந்து கிளம்பி மீளவும் கோவிலுக்கு வருவது மரபு. ஆனால் நான்காம் நாள் நிகழ்ச்சியிலே வில்லாபுரம் மண்டபத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மாலை திரும்பவும் கோவிலுக்கு தங்கப்பல்லக்கிலே வருவது போல ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியும் அமைகிறது. ஐந்தாம் நாளிலே காலை 8 மணி அளவில் தங்க சப்பரத்திலே இறைவனும் இறைவியுமாக சென்று மாசி வீதிகள் வழியாக செல்கிறார்கள். கோவிலை விட்டு கிளம்புகின்ற அம்மன் சன்னதியை விட்டு கிளம்புகின்ற இந்த இறைவனும் இறைவியும் கீழமாசி வீதி சென்று அங்கே இருந்து தெற்கு மாசி வீதி வழியாக மேலமாசி வீதி செல்கிறார்கள். அந்த மேலமாசி வீதி முடிந்து வடக்கு மாசி வீதி வருகின்ற பொழுது வடக்கு மாசி வீதியின் மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய ராமாயண சாவடி என்கின்ற ஒரு மண்டபம். அந்த ராமாயண சாவடியிலே இறைவனும் இறைவியும் அங்கே பகல் நேரத்திலே தங்குகின்ற காட்சியை தான் ஐந்தாம் திருநாளிலே நாம் காண்கிறோம். இந்த ஐந்தாம் திருநாளிலே தங்க குதிரை வாகனத்திலே இறைவன் இறைவி வருகின்ற அந்த காட்சி காண்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல காலை நிகழ்வுகள் எல்லாம் தங்க சப்பரம் தங்க பல்லக்கு, மாலையில் தான் வாகனங்கள். இங்கே மாலையிலே தங்க குதிரை வாகனத்திலே நினைந்து பாருங்கள். மாலை நேரம், அதிலும் 7 மணி அளவு, 7 மணி அளவிலே நல்ல நில ஒளியிலே விளக்கு ஒளியிலே தங்க குதிரை எவ்வாறு தகதகவென்று மின்னுமோ அதை போல நம்முடைய வாழ்க்கையும் மின்ன வேண்டும், மின்னும் என்ற அந்த நம்பிக்கையிலே தான் இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம், இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இறைவனையும் இறைவியையும் கண்டு கழிக்கிறார்கள். அந்த தங்க குதிரை வாகனத்திலே ஆரோகணித்து வரக்கூடிய அந்த இறைவி மீனாட்சி அம்மை, அந்த மீனாட்சி அம்மையினுடைய அந்த வலது தோளிலே இருக்கக்கூடிய அந்த கிளி, அந்த வலது தோளிலே இருக்கக்கூடிய அந்த கிளி இறைவியினுடைய காதை நோக்கி இருக்கிறது. இது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. என்ன செய்தி? கிளியை பற்றி ஒரு பழமொழி உண்டு. சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. யார் சொன்னதை யாருக்கு சொல்லுவது? நாம் சொல்லுவதை அந்த கிளி இறைவிக்கு சொல்லுமாம். நாம் என்ன சொல்லுவோம்? நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை, நம்மிடம் இருக்கக்கூடிய நாம் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல்களை எல்லாம் கிளியிடம் சொல்லுவோம். ஏ கிளியே, நீ இறைவிக்கு பக்கத்திலே இருக்கிறாய், இறைவியினுடைய தோளிலே இருக்கிறாய். என்னுடைய குறையை நீ இறைவியினுடைய காதிலே சொல்ல மாட்டாயா? என்னுடைய வேண்டுதலை நீ அப்படியே நீ சொன்னால் அந்த இறைவி எனக்கு தேவையானவற்றை எல்லாம் அருளுவாளே என்று அந்த கிளியை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் தங்களது வேண்டுதல்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு அந்த கிளி அந்த இறைவியினுடைய காதுகளிலே சொல்லுவது போல அந்த இறைவியின் வலது தோளிலே இருக்கக்கூடிய அந்த கிளி நமக்கு காட்சி தரும். விசாரமாக ஓங்கி வாய்ந்து வரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தங்க குதிரை, உங்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு நான் ஓடி வருகிறேன், இல்லை இல்லை நான் தங்க குதிரையின் மீது ஏறி வருகிறேன், இல்லை இல்லை பாய்ச்சலாக குதிரை பாய்ச்சலாக நான் வேகமாக வருகிறேன் என்று காட்டுகின்ற முறையிலேதான் இந்த ஐந்தாம் நாள் திருவிழா அமைந்திருப்பதை நாம் காணலாம். இந்த வடக்கு மாசி வீதியிலே இருக்கக்கூடிய அந்த ராமாயண சாவடியிலே இருந்து ஐந்தாம் நாள் இரவு கிளம்பக்கூடிய இந்த திருவிழாவானது வடக்கு மாசி வீதியின் மற்ற பகுதிக்கும் சென்று கீழமாசி வீதி வழியாக அம்மன் சன்னதி வழியாக அந்த திருக்கோவிலுக்குள்ளே நுழைகின்ற அந்த காட்சியை இந்த ஐந்தாம் திருநாளிலே நாம் காணலாம். இன்னொரு மிக முக்கியமான நிகழ்ச்சி இந்த ஐந்தாம் திருநாள் விழாவிலே இருப்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். என்ன நிகழ்ச்சி தெரியுமா? இறைவன் சிவபெருமான் மதுரையிலே 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டினான் என்று நாம் பார்க்கிறோம் திருவிளையாடல் புராணம் என்ற அந்த நூலிலே. அதிலே மிக முக்கியமான திருவிளையாடல் என்ன தெரியுமா? நரியை பரியாக்கிய திருவிளையாடல். அது என்ன நரியை பரியாக்கிய திருவிளையாடல்? இந்த மதுரை மாநகரத்தை ஆண்டு வந்த அந்த பாண்டிய மன்னனின் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகரை அவருக்காக நிகழ்த்தி காட்டிய திருவிளையாடலிலே ஒன்றுதான் இந்த திருவிளையாடல். மாணிக்க வாசகர்
குதிரை வாங்குவதற்காக சென்ற பொழுது அமைச்சராக சென்ற அந்த மாணிக்க வாசகர் அருளாளராக திரும்பி வருகின்ற அந்த நிலையிலேதான் குதிரை வாங்காமல் வந்த பொழுது மாணிக்க வாசகரை அரசனுடைய அந்த தண்டனையிலே இருந்து காப்பாற்றுவதற்காக இறைவன் நிகழ்த்தி காட்டிய திருவிளையாடல் தான் இந்த திருவிளையாடல்களிலே ஒன்று. என்ன? நரியை பரியாக்கிய திருவிளையாடல். இறைவனே குதிரை சேவகனாக இருந்து அந்த நரிகளை எல்லாம் பரியாக்கி, நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி, அந்த குதிரைகளை எல்லாம் ஓட்டி வருகின்ற காட்சியை இங்கு இந்த 5ஆம் திருநாள் முடிவிலே இங்கே இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் அந்த திருவிளையாடல் காட்சிகளை எல்லாம் தங்களது நல்ல இசை மூலமாக வர்ணனை செய்கின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நாள் தான் இந்த 5ஆம் திருநாள். இந்த 5ஆம் திருநாள் ஆகிய இன்று கோவிலுக்குள்ளே எழுந்து அருளிய பின்னர், இறைவனும் இறைவியும் எழுந்து அருளிய பின்னர், மீனாட்சி நாயக்கர் மண்டபத்திலே வேடர் பரி லீலை என்ற அந்த பெயரிலே திருவிளையாடல் நிகழ்ச்சி ஒன்று ஓதுவார்களால் சொல்லப்படும். அந்த நிகழ்ச்சியையும் கேட்டு மகிழ்வதுதான் நம்முடைய பிறவி பேரை தரக்கூடிய ஒன்று என்று அன்பர்கள் நினைக்கக்கூடிய நாள் இந்த 5ஆம் திருநாள்.